அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சுமார் 53 ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தை புதன்கிழமையன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து உலகின் மிக சக்திவாய்ந்த SLS ராக்கெட் மூலம் ஓரியான் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் நிலவை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. இந்த பயணத்தில் அமெரிக்காவின் ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோக் மற்றும் கனடாவின் ஜெரிமி ஹான்சன் ஆகிய 4 வீரர்களும் நிலவை சுற்றி வர உள்ளனர். சுமார் 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயணமானது மனித வரலாற்றிலேயே விண்வெளியில் மிக நீண்ட தூரம், அதாவது சுமார் 4,06,000 கிலோமீட்டர் தொலைவு செல்லும் பயணமாக அமையவுள்ளது. நாங்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகச் செல்கிறோம் என விண்கலம் ஏவப்படுவதற்கு முன்பு கனடா வீரர் ஹான்சன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நிலவில் நிரந்தரமான மனித குடியிருப்புகளை உருவாக்குவதற்கும் வருங்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கும் இந்த திட்டம் ஒரு முக்கிய படிக்கல்லாக கருதப்படுகிறது. 2028ஆம் ஆண்டு நிலவின் தென்துருவத்தில் மனிதர்களை தரையிறக்க நாசா திட்டமிட்டுள்ள நிலையில் விண்வெளி போட்டியில் அமெரிக்காவிற்கு இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பூமியின் சுற்றுப்பாதையை தாண்டி நிலவை சுற்றி வர உள்ள முதல் மனித குழு இது என்பதால் உலகமே இதனை உற்றுநோக்கி வருகிறது.